பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக நாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்துடைய 5வது ஓய்வு நாளின் சிறப்பு வழிபாட்டுக்கு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சுவாமி. இந்த மாதத்தின் இந்த 5வது ஓய்வு நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மீண்டுமாக உம்மை வழிபடும்படியாக நீர் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்த காலங்கள், நேரங்கள் நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தமைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனையிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காணொலி வழியாக, வலைதளத்தின் வழியாக ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் பங்கு பெறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உடைய நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும்படியாய் நீரே இந்த ஆராதனை பொறுப்பேற்று நடத்தி தரும்படியாய் மீட்பராக இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 6வது பாடல், என் நெஞ்சமே நீ மோட்சத்தை விரும்பி தேடி கர்த்தரை என்ற பாடலை இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 6. நம்முடைய ஆராதனைக்கு துணையாக காலை மாலை ஆராதனை முறையில்
இரண்டாவது ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். காலை மாலை ஆராதனை முறையில் இரண்டாம் ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனாக இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே எம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே எம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுள் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே எம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனுதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து நல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவனுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை சோதனை செய்வோம். சர்வ வலிமுள்ள கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நாம் அனைவரும் இணைந்து முதலாம் பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்திலும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் எல்லாம் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. உட்காருவோம். திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். முதலாம் பாடம், இரண்டாம் பாடம், சங்கீதம் மாறி மாறி வாசித்தல், நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 வரை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சிரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மரா பராக்கிரமசாலியாக அவனை குஷ்டரோகியாயிருந்தான். சிரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று
தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையில் 10 தாலந்து வெள்ளியையும் 6000 செங்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டுமென்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் இரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்பனுவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல் மாறி அவன் சுத்தமானான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 31 முடிய. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்களென்று காண்கிறேன். எப்படியென்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும்
பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதுமில்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதின் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 67. சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் இரட்சணமும் விளங்கும்படியாய் தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றாள். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த மாதம் 5வது மாதம் ஒவ்வொரு 5வது வாரமும் நாம் கடவுளை துதித்து ஸ்தோத்திரித்து துதிப்பாடல்களோடு நாம் செய்தியை கேட்பது உண்டு. அதே விதமாக இந்த வாரமும் நாம் கடவுளுடைய செய்தி கேட்கும் முன்பாக சில ஆண்டவருடைய துதிப்பாடல்களை நாம் பாடி கடவுளுடைய செய்தியை நாம் கேட்போம். ஆண்டவரை துதித்து சில பாடல்களை நாம் இணைந்து நாம் பாடுவோம். போற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கடவுள் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தவர்களாக ஆண்டவரை துதித்து பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை புகழ்ந்து பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி
துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இம்மட்டும் ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. இந்த கண்மலையானவரே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவரை தவிர இந்த உலகத்திலே அவருக்கு நிகரான ஒப்பானவன் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? பொழிந்திடும் வல்லமை, உலகத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பொழிந்தருள சுவாமி. உம்முடைய பிள்ளைகள் மீது உடைய வல்லமையை பொழிந்தருளும். ஆண்டவரை துதிப்போம். அவருடைய வல்லமை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அவர் வல்லமை இல்லாமல் வாழவில்லை. அவருடைய வல்லமையை தேடி ஆண்டவரை துதித்து போடுவோம். வல்லமை தரும் தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை,
காற்றின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தாரும் தேவா வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. கடந்த நாட்களில் நம்மை கண்மணியை போல பார்த்தாண்டவர் தேவா, அதை இப்போ தாரும் தேவா. இந்த புதிய மாதத்தை காண நம்ம ஆயத்தப்படுகிறோம். கடந்த நாட்களிலே காத்த ஆண்டவர் நம்மை தொடர்ந்து காக்க வல்லவராக இருக்கிறோம். துதித்து பாடிட பாத்திரமே, ஆண்டவரை நாம் துதிக்க சோத்திரிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீங்கன சோத்தரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆண்டவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க நம்மை அர்ப்பணிப்போம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்தினாலே வல்லமை உண்டு. உண்டே உண்டே அற்புத வல்லமை, இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். Wonder working power in the blood of the Lamb. There is power, wonder working power in the precious blood of the Lamb. In the precious blood of the Lamb. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, வாழ்வு உண்டு. அந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் நிறைவு செய்து ஒரு புதிய மாதத்திற்கு பிரவேசிக்க நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்துமை மகிமைப்படுத்தி பாடினோம். நீ கொடுக்கிற வார்த்தைகளை கேட்க எங்களுடைய செவிகள் இருதயத்தை திறந்தரலும். நீ பேசினால் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவியா வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி ஓய்வு நாளில் நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பல்சமய சமுதாயத்தில் கிறிஸ்தவ இருப்பு, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் த மல்டி ஃபெய்த் சொசைட்டி. கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. 2 ராஜாக்கள் 5:1-14, சங்கீதம் 67, அப்போஸ்தலர் நடபடிகள் 17:16-31, மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 31-33 வாக்கியங்கள் இந்த நாளின் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்சமய சூழலில் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய இருப்பு, த பிரசன்ஸ் இன் த மல்டி ஃபெய்த் சொசைட்டி. இன்றைய நம்முடைய இந்திய நாடானது பல் சமயங்கள், பல கலாச்சாரங்கள், பண்பாடுகள் நிறைந்த ஒரு தேசம் என்று சொன்னால் அது மிகையாகாது. உண்மையிலே உலக அளவிலே இந்திய நாட்டினுடைய வாழ்வு சிறப்பிடம் பெறுகிற ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், பல மொழிகள், பல சமயங்கள், பல கலாச்சாரங்கள், பலவிதமான பழக்க வழக்கங்கள் இவைகளெல்லாம் நிறைந்திருந்தாலும் ஒரு குடும்பமாக இந்திய நாடானது இத்தனை விதமான வேற்றுமைகளை உள்ளடக்கி ஒற்றுமையாக வாழ்கிற ஒரு சிறப்பின் ஒரு தன்மையை பெற்றிருக்கிறது சொன்னால், இவைதான் கடவுளுடைய ஒரு சிறப்பான ஒரு வெளிப்பாட்டுடைய தன்மை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் இவைகள் தற்காலத்திலே இவைகளெல்லாம் பிரித்து வேறுபடுத்தப்பட்டு
மொழியின் அடிப்படையில் கிளர்ச்சி, சமயத்தின் அடிப்படையில் கிளர்ச்சி, பலவிதமான பழக்க வழக்கங்களின் கிளர்ச்சி, இவைகளில் எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள், இன வேறுபாடுகள், உயர்வு தாழ்வுகளின் வழியில் இன்றைக்கு பல பிரிவுகளாக மக்களை கூறு போட்டு அழிக்கின்ற ஒரு நிலைமையிலே தள்ளப்படுகிறோம். ஆகவே இன்றைய செய்தியானது நமக்கு ஒரு சிறப்பாக துணையாக இருக்கிறது சொன்னால் அது மிகையாகாது. வாசித்த 4 திருமறை பகுதிகளிலும் நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான உண்மைத்தன்மைகளை இங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், கடவுள் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை இந்திய நாட்டிலே அவருடைய திரு கருவிகளாய், அவருடைய திருவுள்ள சித்தத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாய் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் சிறுபான்மையினர் அல்லது மைனாரிட்டி என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்திலே நம்முடைய எண்ணிக்கையானது இருக்கலாம். ஆனால் சிறுபான்மையினர் அல்லது மைனாரிட்டி என்று சொல்லுகிற அளவிலே இருந்தாலும் இந்த சிறுபான்மையும் இந்த மைனாரிட்டியும் யாரை தக்க வைத்திருக்கிறது, தாங்கி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, உலகத்தை படைத்து பாதுகாத்து இந்த உலகத்துக்கு வந்து தன் உயிர் கொடுத்து ரத்தம் சிந்தி இந்த உலகத்தை மீட்ட அந்த வல்லமை இந்த சிறுபான்மையினிடத்திலே இருக்கிறது. அதை நாம் மறந்து விடக்கூடாது. ஒருவேளை பெரும்பான்மை என்று சொல்லுகிற நிலைமையில் வாழ்கிற இந்த இந்திய நாட்டில், இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு சிறுபான்மையுடைய மக்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற சாரம், சக்தி, சவால், சாதனைகள் அளவிடப்பட முடியாத ஒன்று. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் தலைப்பு ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஆவி அசரியாவின் மேல் இறங்கி அவன் வெளியே வந்து, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். என்ன அழகான ஒரு, அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், அவரை நீங்கள் நாடினால் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் விட்டால் அவரும் உங்களை விட்டுடுவார். 2 நாளாகவும் 15:3 பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லாத ஒரு காலகட்டம். 15:4 தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின பொழுது அவருக்கு அவர் வெளிப்பட்டார். பல்சமய சூழலில் இந்திய நாட்டில் கிறிஸ்துவுடைய இருப்பு நிலையானது சற்று கடினமானது தான். ஆனால் கிறிஸ்து எவ்வாறாக இதை கையாண்டார் என்பதை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுடைய பறைசாற்றிய நற்செய்திகளிலே அவருடைய பண்புகள், அவருடைய சிந்தனை, அவருடைய நோக்கம், இவைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது, Jesus Christ has taught spirituality behind religiosity. அவர்கள் கிறிஸ்துவானது ஆன்மீகத்தை சமயத்தின் அடிப்படையில் அல்லாதபடி மனிதனுடைய வாழ்வின் அடிப்படையிலே அந்த ஆன்மீகத்தை அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் காண அழைக்கப்படுகிறோம். ஆகவே பிற சமயத்தை நாம் மதிப்பு குறைவாக மதிப்பிடக்கூடாது. இயேசு ஒரு பொழுதும் ஒரு பிற சமயத்தினரை அவர் மதிப்பு குறைவாக மதிப்பிட்டதாக அவர் கூறவில்லை. இன்றைய காலகட்டங்களிலே பார்க்கும் பொழுது அடிப்படை வாதங்கள், இன பாகுபாடுகள், வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு சமய மோதல்கள் ஏற்படுகின்றன. இதன் விளைவாக வைராக்கியங்கள், கசப்பு, விரோதங்கள் உண்டாகி நட்புறவோடு வாழ்ந்த இந்த மனித நேயம் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. ஆகவே பல்சமய சூழலில் கிறிஸ்தவம் என்பது
இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பான ஒரு பேரு. மீகா 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே தீர்க்கன் மீகா சொல்லப்படுது, சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி என்பதை இந்தியாவின் அடையாளமாக பல ஆண்டுகளாக நாம் இருந்து வந்தாலும், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையின மக்களாக அவர்கள் இருந்தாலும், அன்னை காலத்தில் வன்முறைகளும் வன்கொடுமைகளும் அதிகரித்து உள்ள ஒரு காலகட்டம். காரணம், இந்தியாவின் சமய பன்முகத்தன்மை என்பது ஒரு மாபெரும் அச்சுறுத்தலாக உள்ளாகியுள்ளது. இதில் கிறிஸ்தவர்களின் பங்களிப்பு என்ன, அவர்களை எவ்வாறாக எப்படி அணுக வேண்டும், அவர்களோடு வாழ வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தம், பல சமய மக்களோடு அன்பின் உறவிலே நாம் பயணிக்கின்றோம், பழகுகிறோம். ஆனால் சமயம் என்று வரும்பொழுது இங்கு வேறுபடுத்தி பார்க்கின்ற ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதை காணுகிறோம். என்னுடைய ஆண்டவர் எனக்கு உயர்ந்தவர், சிறந்தவர். ஆகவே எனக்கு கடவுள் எவ்விதமாக என்னோடு இருக்கிறார், வாழ்கிறார், எனக்கு நன்மை செய்கிறார் என்பதை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும் பொழுதுதான் அவர்கள் கடவுள் அவளுக்கு சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு அவருடைய கடவுள் எவ்விதமாக நன்மை பயக்கிறார், உதவி செய்கிறார், வாழ்வு கொடுக்கிறார் என்பதை அவர்கள் ஒப்பிட்டு பார்த்து என்னுடைய கடவுளை அவர்கள் அன்பு செலுத்துகின்ற ஒரு வாழ்வை நான் வெளிப்படுத்துவது தான் கிறிஸ்தவத்துடைய இருப்பு நிலை. சில நேரங்களிலே நாம் பிற சமயத்தினரை தரையாக குறைவாக எடை போட்டு அவருடைய ஆன்மீக பற்றுறுதியை நாம் என்ன செய்யப்படுத்துகின்றோம், குறைத்து மதிப்பிடுகின்றோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளின் கிறிஸ்தவத்துடைய மதிப்பீடு அதுவல்ல. கிறிஸ்து அவ்வாறாக மதிப்பீடு செய்தவராக அல்ல. வாசித்த திருமறையின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது 3 காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இஸ் ஹெல்பிங் அதர்ஸ் பை அண்டர்ஸ்டாண்டிங் த நீட்ஸ். கிறிஸ்தவ பண்பு என்று சொல்லும் பொழுது மற்றவர்களின் தேவைகளை புரிந்து கருணையுடன் நன்மை செய்வது. டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் நீட்ஸ். நான் இருக்கிறேன் என்று சொன்னால், நான் வாழ்கிறேன்னு சொன்னால், என் அயலகத்தார் பக்கத்தில் இருக்கிற என்னோடு வாழ்கிறவர்கள் அவர்கள் வேற்றினத்தவர்களாக வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவை என்ன என்பதை புரிந்து கொள்ளுகின்ற ஞானம், பக்குவம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டும். அந்த தேவைகளை நான் அணுகி செய்யும் பொழுது கிறிஸ்துவத்துடைய மதிப்பீடு அங்கே வெளிப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு அதுதான் கிறிஸ்துவத்துடைய இருப்பு நிலை. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் 1-14 வசனத்தில் வாசிக்கப்பட்ட பகுதியிலே அந்த இஸ்ரேல், அந்த நாகமான் என்கின்ற ஒரு படைத்தலைவனுடைய வீட்டில் அடிமையாக கொண்டு வரப்பட்ட அந்த பெண் எவ்விதமாக அந்த தலைவனுடைய சூழ்நிலையை, அவனுடைய உடல்நிலையை அறிந்து கொண்டு அவளுக்கு தெரிந்த உதவியை செய்யும் பொழுது அங்கு கிடைக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை எங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு, எங்கள் நாட்டை விட்டுட்டு என்னை இப்படி அடிமையாக கொண்டு வந்துட்டானே, இவனுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை, இப்படியே சாகட்டும், இப்படியே இருக்கட்டும் அந்த குழந்தை பெண் நினைக்கவில்லை. அந்த சிறு பெண்ணாக இருந்தாலும், வேற்று இடத்திலிருந்து அவள் இன்னொரு இடத்திற்கு வந்திருந்தாலும், அவளுடைய பற்று என் கடவுள் எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை அங்கு உணர்ந்த அந்த குழந்தையை அவள் சொல்லுகிறாள். அவள் யெகோவா உயிருள்ள கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இந்த எலிசாவிடத்திலே, தீர்க்கனிடத்திலே சென்றால் அவளுக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு பரிந்துரையை அங்கே செல்வதை பார்க்கும். நண்புக்குரிய சகோதர சகோதரியே, இன்றைக்கி நீங்களும் நானும் தனித்து வாழ்கிற வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வல்ல. நம்முடைய இருப்பு நிலை, நம்முடைய பிரசன்ஸ் அதுவல்ல. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுதே
பிறருடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் செய்யும் பொழுதே இயேசு எனக்கு கற்பித்த, இயேசு எனக்கு கொடுத்த கட்டளையானதை நான் நிறைவேற்றும் பொழுது அவர்கள் இந்த மனுஷரிக என்னுடைய வாழ்க்கையின் வழியாக என்னுடைய கடவுளின் அருளை, அன்பை புரிந்து கொள்வதற்கு நான் செய்கிற காரியங்கள் அது உதவியாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இந்த பெண்ணினுடைய வாழ்விலே கண்ட ஒரு சிறப்பான உண்மையான தன்மையை நாம் பார்க்கும் பொழுது, அந்த பெண் உடைய பரிந்துரையின்படி அந்த நாகமான் குணப்படுத்தப்பட்டான். அந்த 4 பேர் கோரையை பிரித்து இயேசுவிடத்திலே இறக்குகிறார்கள் அந்த திமிர்வாதக்காரனை. அந்த திமிர்வாதக்காரன் படுத்திருக்கக்கூடியவனுடைய நிலைமையை பார்க்காமல் இயேசு மேலே பார்க்கிறார். அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே உன் படுக்கை எடுத்துக்கொண்ட நடை என்றே இயேசு அங்கு குணப்படுத்துகிறார். நீ எந்த சாமியை கும்பிடுற, எந்த கம்யூனிட்டி, என்ன ஏதுன்னு அவர் கேட்கல. அவரை தேடுகிற, அவரை நாடுகிற அந்த மக்கள் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தால் அற்புதம் நடக்கும் என்று நினைத்து கொண்டு வந்தார்கள். அதே விதமாக திரளான கூட்டம் கடந்து செல்லுகிற வேளையிலே அன்றைக்கு இருந்த சட்ட திட்டங்களில் யூத பாரம்பரியத்தின்படி இப்படிப்பட்ட பெரும்பாடுள்ள உதிரப்போக்குள்ள பெண் அங்கு வெளியே வரக்கூடாது. அவள் வெளியே வந்தால் கல்லெறிந்து சாகக்கூடிய ஒரு தண்டனை. ஆனால் அவற்றையெல்லாம் துச்சமாக எண்ணினவள், அவற்றையெல்லாம் பெரிதாக நினைக்காமல் ஒரே ஒரு வாழ்வு, கடைசியாக விட்டாய் என்று சொல்லி அந்த பெண் அந்த திரள் கூட்டத்தின் மத்தியிலே அவள் உள்ளே நுழைந்து இயேசுவுடைய உடலை தொடுகின்ற ஒரு துணிவு இருக்கும் என்று சொன்னால், அந்த இயேசுடைய வல்லமை தானாகவே பகிர்கிறது. ஆட்டோமேட்டிக்கலி என்னை தொட்டது யார் கேட்கிறார். தொட்டவுடனே வல்லமை புரட்டு அந்த பெண் குணமடைந்தாள். ஆகவே இயேசு அனைவருக்கும் வாழ்வளிக்கிறவர். இந்த பெண் யூத பெண், இந்த பெண் இந்த இனத்த பெண், இதெல்லாம் இயேசுவை தொட்டவுடனே வல்லமை கிடைத்து அந்த பெண் குணப்படுத்தப்பட்டாள். அதே விதமாக அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு ஆசையாக ஆவலாய் தேடிக்கொடுந்த சகைவை இயேசு நின்று நோக்கி பார்த்து அவனோடு அவன் சங்கமிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு பார்வையற்று இருந்த அந்த பர்தலமே கதறுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவன் யார் எவர் என்று சொல்லி இயேசு அவனுடைய கூக்குரலை கேட்டு அவனுக்கு பார்வை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். How Jesus understanding others. How Jesus understand others. How Jesus helped others. இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? What is our responsibility? Christian presence. கிறிஸ்துவனுடைய இருப்பு நிலை. ஆகவே கானா ஊரில் அவர் இருந்ததினால் அங்கு அற்புதம். கானாவூரில் அவர் இருந்ததினால் அற்புதம். இன்றைக்கு நீயும் நானும் எங்கு இருக்கிறோமோ அங்கு அற்புதம், அங்கு விடுதலை, அங்கு வாழ்வு கொடுக்க என்னை உன்னை கடவுள் இந்த சிறுபான்மை மைனாரிட்டி என்கின்ற ஒரு சிறிய கூட்டமாக கர்த்தர் இந்தியாவில் வைத்திருக்கிறார். இந்த மக்களை, இந்த சமுதாயத்தை மீட்படைய செய்ய. இரண்டாவதாக வாசிக்கப்பட்ட பகுதியில் பார்க்கும்போது, கிறிஸ்டியன்ஸ் பிரசன்ஸ் is not showing partiality to others. கிறிஸ்தவ இருப்பு நிலை என்பது மற்றவர்களின் இருந்து வேற்றுமை காட்டுவதல்ல. நாங்கள் தனியாங்க, கிறிஸ்தவங்கன்னா தனியாங்க, நீங்கள் தனியாங்க. நோ, தட்ஸ் நாட் கரெக்ட். ஏசு அதுக்காக இந்த உலகத்தில் வரல. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்துக்கே பாவத்தை சுமத்திருக்க. அப்படி இருக்கும்போது நீ பரிசுத்த, நீ பாவி என்று டிஃப்ரென்சேட் பண்ணுறது இட்ஸ் நாட் எ கரெக்ட், த ராங். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் செய்கிறான். நாங்கள்லாம் தனியானவங்க, பிரித்தெடுக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி புதிதும் ஜீவனமோன்ல ஆவியை உடையவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் அதுதான். நாங்கள் யாரும் தப்பிக்கூட பிறரோடு கலந்திட மாட்டோம்.
எப்பொழுதும் சொல்லும் செயலும் இணைத்திட மாட்டோம். ஒரு அழகான ஒரு பாட்டு நம்ம பாடியிருக்கோம். தப்பிக்கூட பிறரோடு கலந்துட மாட்டோம், எங்களுடைய சொல்லும் செயலும் இணைத்திட மாட்டோம். தாத்தா தாமஸு, அப்பா ஆமோஸு, நானோ போவாஸு, இன்னும் என்னங்க. தாத்தா தாமஸு, எங்கள் அப்பா தாமஸுங்க. அப்பா ஆமோஸு, நானோ போவாஸு, இன்னும் என்னங்க. வாரத்தில் 1 மணி நேரம் நாங்கள் கிறிஸ்தவங்க, மற்ற பேரில் தாங்க. அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, தப்பிக்கூட பிறரோடு கலந்துட மாட்டோம், எங்களுடைய சொல்லும் செயலும் இணைத்திடும். அழகாக பேசுவோம், அன்பை பற்றி பேசுவோம், கொடுக்கறத பற்றி பேசுவோம். ஆனால் வாழ்க்கையில் அன்பு, வாழ்க்கையில் ஈகை கொடுத்தல் இல்லாத ஒன்று. நீங்களும் நானும் பார்ஷாலிட்டி, வித்தியாசம் காணாதபடி. ஏன் உங்களையும் என்னை கடவுள் உப்பு, யூ ஆர் தி சால்ட், நீங்கள் உப்பு, நீங்கள் ஒளி. அந்த உப்பு கரையணுங்க, அப்போ தான் அது கரையாமல் கல், அது கரைஞ்சி மற்ற பொருளோடு அது கலக்கணும், அது சுவையை அது கொடுக்கணும், அது பாதுகாப்பு கொடுக்கணும். திஸ் இஸ் த வே. கடவுள் அதனால தான் உங்களை என்னையும் உப்புன்னு அழைச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், ஸ்பீக்கிங், மிங்லிங் வித் அதர்ஸ், தனித்த வாழ்வு அல்ல. டு மெல்ட், நாம் கரைய வேண்டும். ஒளி, வெளிச்சம், டு ரிஃப்ளெக்ட், பிறருடைய வாழ்விலே வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகவே பவுல் அடிகளார் இந்த அத்தேனை பட்டணத்தில் அவர் அங்கே இருக்கும் பொழுது, அந்த அத்தேனை பட்டணம் என்பது அங்கு இருக்கிற ஒரு சம்பவத்தை தான் இங்கே கொடுக்குறார். ஆகவே இந்த அத்தேனை பட்டணம் மிக சிறப்பான ஒரு பட்டணம். தத்துவ ஞானிகள், பல கலாச்சாரங்கள், பலவிதமான கல்விமான்கள் இருக்கின்ற ஒரு பட்டணம் அது. அந்த இடத்துல விக்கிரகங்கள் நிறைந்த ஒரு இடம் அது. ஆகவே அந்த இடத்துல அங்கு அவர்கள் இருக்கும் பொழுது, அங்கே அவர்கள் இந்த கடவுளுடைய ஊழியத்தை செய்ய அங்கே போகும் பொழுது, அங்கே அவர்கள் இந்த தன்மைகளெல்லாம் பார்த்து பவுலடிகளார் சற்று கொஞ்சம் அவருடைய தன்மைகள் மாறுபடுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஜெபாலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளரோடும் சந்தை வெளியிலும் எதிர்ப்பட்டவரோடும் தினந்தோறும் அவர் சம்பாஷணை செய்து அங்கு அவர்களோடு தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய விசுவாசத்தை அங்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே 2 கூட்டத்தினர், எபிக்கூரும் ஸ்தேகருமான ஞானிகள் சிலர் அவனோடு வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த அவங்க பண்ணினா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாயாடி என்ன பேசுகிறான். வாயாடி என்பது அதிகமான பேச்சு, அதிகமான முணுமுணுப்பு. எபிக்கூரர் என்ற கூட்டத்தினர் இன்பத்தை வாழ்வின் குறிக்கோளாக கொண்டவர்கள். அவர்கள் அமைதியான வாழ்விலும் வேதனை, மூட நம்பிக்கை இவைகளிலிருந்து விடுபட்ட வாழ்விலும் இன்பம் காண முடியும் என்று அவர்கள் நம்பியிருந்தவர்கள். கடவுளுக்கும் மனிதனுக்கும் பெரும் இடைவெளி இருக்கிறது என்று நம்பிக்கொண்டனர். அப்பொழுது ஸ்தேகருடைய மக்களுடைய நிலம் என்னென்னா, அவங்க இயற்கையே அவர்கள் முழுமையாக நம்பி வாழ்ந்தவர்கள். இயற்கையுடைய கட்டுப்பாட்டில் பரம்பொருள் மனிதனுடைய வாழ்வின் சிறப்பு என்பதையெல்லாம் அவர்கள் அறிந்திருந்தார். ஆகவே இந்த சூழ்நிலையிலே பவுலடிகளார் தன்னுடைய விசுவாசத்தை அங்கு விளக்கி காட்டும் பொழுது, அவர்கள் இயேசுடைய உயிர்த்தெழுதலையும் அவர்கள் பிரசங்கித்தபடியினாலே அவர்கள் இப்படி சொன்னார்கள். 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பவுல் அந்த மார்ச் மேடையில் நின்று, அத்தனைத்தாரே, நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிப்பீடத்தை கண்டேன். நிறைய இடத்துல நான் பலிப்பீடத்தை பார்த்தேன். ஆனால் ஒரு பலிப்பீடத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா, அறியப்படாத அன்னோன் காட், அந்த அறியப்படாத கடவுள்
என்று போடப்பட்டிருக்க பலிப்பீடத்தை பார்த்தேன். அதை தான்ப்பா நான் சொல்கிறேன். உங்களுக்குள்ளே அந்த இருக்குது, வேற எதையும் நான் சொல்லலை. உங்களுக்குள்ளே தான் அது இருக்குது, அதை தான் நான் சொல்கிறேன். அந்த ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். 23ஆம் வசனத்தில், ஆக உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்குகிற தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கையினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. God is the creator of the universe. அவர் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானதைப் போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. ஆகவே இன்றைக்கு கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை அங்கு அவர்களுக்குள்ளே இருந்து அந்த சிறப்பின் தன்மைகளை பவுல் அடிகளார் எடுத்து காட்டுகிறார். 29ஆம் வசனத்து 17-29 தேவனுடைய அந்நியராக இருக்க மனுஷனுடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகள் எப்படி கடவுளாக நாம் நினைக்க முடியாது. 30ஆம் வசனம் அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போயிருந்தார், இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் அவர் கட்டளையிடுகிறார். ஆகவே தெரியாத படிப்பறிவில்லாத காலத்தில் கடவுள்லாம் செய்யலை, அதை பெருசாக எண்ணிக்கலை. கடவுள் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தி அறிவுப்படுத்தி சொல்லி கொடுத்து தெரிந்த பிறகு இன்னும் நாம் தவறான பிழைகளை மூடத்தனமான மூட நம்பிக்கைகளை நாம் பின்பற்றுவது கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால தெரியாமல் இருந்தீங்க, ஓகே. இன்றைக்கும் இன்றைக்கி ராவு காலம் யமகண்டம் நல்ல காலம் நேரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன இல்லை, அதான் அவருடைய கேள்வி. ஆகவே தனிநபராக பவுல் அங்கே அத்தனை பட்டணத்துக்கு சென்றிருந்தாலும் கடவுள் அவரோடு இருந்து அந்த மக்களுக்கு மத்தியிலே அவர் ஒரு சாட்சியாக கடவுளுடைய புகழை அறிவிக்கின்ற பாத்திரமாக அவர் இருந்தார். இன்றைக்கு ஒருவேளை நாம் குறுகிய எண்ணிக்கையில் நம் இந்திய நாட்டில் இருந்தாலும் வல்லமையுள்ள கடவுளுடைய வெளிப்பாட்டை நாம் காட்டுகின்ற கருவிகளாய் சக்திகளாய் இருக்க வேண்டும். இன்றைக்கி இந்த கோவிட்-19 கொரோனாவால் நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு அநேகர் பலவிதமாக இது கடவுளுடைய கோபாக்கினை, கடவுளுடைய தண்டனை, கடவுளினால் கொடுக்கப்பட்ட சாபம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமையிலே என்னுடைய விசுவாசம் என்ன, உன்னுடைய நம்பிக்கை என்ன? ஆகவே இன்றைக்கு பிறரை நாம் வேறுபடுத்தி தாழ்வாக குறைவுபடுத்தி அவருடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதை விட எது உண்மையானது எது சிறப்பானது என்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காட்ட வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய உண்மை. ஒரு நாள் நாங்கள் இறையியல் கல்லூரியில் படிக்கும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் நாங்கள் அப்படி மார்க்கெட்டுக்கு போய்ட்டோம். அங்கே அந்த கோயிலில் இருந்து நிற்கும் பொழுது அநேக பல புண்ணிய தலங்களுக்கு போய் வந்த பக்தர்கள் அங்கே அமர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆக அவரிடத்தில் நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது அநேகர் அவருடைய தலைமுடியை கடவுளுக்கென்று அவர்கள் அர்ப்பணித்து அங்கே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், எங்கெங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்தந்த ஆலயத்துக்கு போனோம், இங்கே வேண்டினோம், இதை கொடுத்தோம், அதை செய்தோம், கடைசியில் இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய முடியை கடவுளுக்கென்று கொடுத்தோம். அப்போ சொன்னால், நீங்கள் ரொம்ப சிறப்பாக கடவுளை தேடி இவ்வளோ பிரயாணப்பட்டு அவருக்காக நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு கடவுளை தேடி படுகிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களை நான் பாராட்டுகிறேன். கடவுள் மீது இவ்வளோ பற்றுதலாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களையே நீங்கள் கொடுப்பது ஒன்றாக உங்களுடைய முடியை கொடுத்திருக்கிறீர்கள். அது மிகவும் சிறப்பானது. ஆனால் ஒரே ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இவ்வளவு பார்த்து வந்த, இவ்வளோ உங்களை அர்ப்பணித்த அனைத்து கடவுளும் உங்களுக்கு மிகவும் சிறப்பானவர்கள். ஆனால் ஒரு கடவுள் உலகத்துக்காக உயிர் கொடுத்து, ஒரு கடவுள் உங்களையும் இந்த உலகத்தை மீட்டு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து பாவத்திலிருந்து விடுவித்து மோட்ச வாழ்வை, முக்தி வாழ்வை கொடுக்கின்ற ஒரு கடவுள் இருக்கிறார் தெரியுமா? தெரியாது. அவரை தான் நாங்கள் நம்புகிறோம். அவர் எங்களிடத்தில் எங்கள் முடி கேட்கவில்லை. நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அழைக்கும் பொழுது எங்களை சந்திக்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர். அவர்கள் உண்மையிலேயே அவர்கள் இயேசுவை தெரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். ஆகவே அவருடைய பற்றுதலையும் அவருடைய பக்தியையும் கொச்சையாக குறைத்து மதிப்பிடுவதை விட அவருடைய பக்தி, அவருடைய பற்றுறுதியை மேன்மைப்படுத்தி
அவற்றுக்கு ஈடாக என்னுடைய பற்றுறுதியையும் பக்தியும் அங்கு ஒப்பிட்டு காட்டும் பொழுதே அவர்களே மதிப்பீடு செய்கிற ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்கிறோம். ஆகவே பார்ஷாலிட்டி பார்த்து தாழ்வாக குறைவாக மதிப்பீடு செய்வது கிறிஸ்தவ வாழ்வின் இருப்பு நிலைக்கு ஒவ்வாத ஒன்று. மூன்றாவதாக வாசிக்கப்பட்ட நற்செய்தி நூலில் கிறிஸ்டியன்ஸ் பிரசன்ஸ் in the responsibility to share the love of God. கிறிஸ்துவ இருப்பு நிலை என்பது இயேசுவால் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் அன்பை காட்டுவது. மத்திய நற்செய்தியில் 13ஆம் அதிகாரம் 31 33 வரை உள்ள பகுதியிலே ஒரு அழகான ஓமையின் வழியாக இங்கு கிறிஸ்து விளக்குகிறார். இயேசுவின் இந்த சிறப்பு ஓமை கடுகு, புளித்த மாவு, இது ரெண்டுமே கடவுளுடைய விண்ணரசுக்கு ஒப்பிடுகிறார். மக்கள் பயன்படுத்தப்படும் ஒரு சாதாரண ஒரு அன்றாட பொருட்களை கொண்டு கடவுள் இந்த விண்ணரசனுடைய தன்மைகளை அங்கு மறைபொருளை அங்கு விளக்கி காட்டுகிறார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனிதன் நிலத்திலே புதைத்து வைக்கிறான். ஆகவே இந்த புதைக்கப்பட்ட இந்த விதையானது வளருகிறது, உயருகிறது. ஆகவே இந்த கடுகு விதை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்படுகிறது சொன்னால், கலிலேயாவில் உள்ள புறையின மக்கள் கலப்பின்றி அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் வாழ்வில் ஒளியையும் புதிய நம்பிக்கையும் கொடுக்கப்படும், ஏற்படுத்தப்படும். இறைப்பற்றில் பல்வேறு மக்களை இணைக்கின்ற ஒன்று. இந்த கடுகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால், சின்னது, ஒரு சிறிது அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய ஆரம்பம். இது என்ன சொல்ல, முடிவில் அது பெரிய மரமாக மாறுகிறது. த பிகினிங் இஸ் a ஸ்மால் பட் end is very big. முடிவானது மிக உயர்ந்ததாக பெரியதாக இருக்கிறது. ஆகவே கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய பவர் குறையாது. நான் இங்கே சிறுபான்மையாக இருக்கிறனாலும் என்னுடைய பவர் குறைஞ்சி போகாது. என்னுடைய பவர் தான் இங்கே அதிகம். எஜுகேஷன், மெடிக்கல், சோஷியல் ஒர்க் எல்லாமே கிறிஸ்டியானிட்டி இந்திய நாட்டுக்கு செய்த சிறப்பானது யாராலும் மறைக்க முடியாது, வழுங்கடிக்க முடியாது. இன்றைக்கு இந்திய நாட்டுக்கு வெளிச்சத்தை, ஒளியை கொடுத்த ஒரு சமயம், ஒரு மார்க்கம் கிறிஸ்தவம். யாராலும் அழிக்க முடியாது. ஆக இந்த மரம் வளர்ந்த உடனே அவற்றில் ஆகாயத்து பறவைகள், பட்சிகள் வந்து தங்கி வாழ்வு அடைவதைப் போல இந்த சிறிய துவக்கமான இந்த கடவுளுடைய அரசு வளர்கிறது. அவற்றின் வழியாக அந்த இடத்திலே அநேக மக்கள் வந்து பயனடைகிறார்கள். அதே போல் புளித்த மாவு, பரலோகராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு பெண் எடுத்து அந்த மாவுக்குள் மறைத்து வைக்கும் பொழுது அது மிகவும் பழுகி பெருகுகின்ற ஒரு தன்மை அடைகிறது. அந்த நாட்களில் ரோம அதிகாரங்களில் சோர்ந்து போயிருந்த மக்கள் அவர்கள் புதிய புதிய சட்டங்கள், கொள்கைகளின் ஒற்றுமைக்கு அது எதிரான ஒன்றாக இருந்தது. ஆகவே இந்த புளித்த மாவை போல கடவுளுடைய ராஜ்யத்துடைய செய்தி, விடுதலையுடைய செய்தி, விடுதலையுடைய வாழ்வு என்று சொல்லும் பொழுது அந்த நற்செய்தியானது ஏழு எளிய மக்களுக்கு, வாழ்விழந்த மக்களுக்கு, ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்கு, தாழ்ந்த மக்களுக்கு, கடினத்தின் கண்ணீரில் உள்ள மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்ததினாலே அது அனைவருக்குள்ளும் விரைவாக ஊடுருவி சென்று அனைவரையும் அந்த ராஜ்யத்திற்குள் கொண்டு வருகிற ஒரு பணி ஆற்றுகிறது. சமுதாயத்தில் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி ஆற்றல் மிக மிக உயர்ந்ததாக, பல மரங்களை காட்டிலும் எளிதாக வளரக்கூடியது. புளித்த மாவு குறைந்ததாக இருந்தாலும் எல்லா மாவையும் புளிக்க வைக்கக்கூடியது. ஆகவே எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும், தன்மையில் குறைவாக இருந்தாலும் அதனுடைய சக்தியானது உயர்ந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே பல்சமய சூழலில் நாம் மதம் மாற்றம் செய்ய அழைக்கப்படவில்லை. மாறாக நாம் கடவுள் இயேசுடைய நற்செய்தியை வாழ்ந்து காட்டுகின்ற கருவிகளாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமையும் அவருடைய இருப்பு நிலையும் நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி சமயத்தை அறிவிக்க அனைவருக்கும் உரிமை இருக்கிறது.
இதை பவுலடிகளார் தன்னுடைய வாழ்வின் மாதிரியிலே அவர் செய்து காட்டினதை நாம் பார்க்கிறோம். பிற சமயத்தோடு நாம் நல்ல உரையாடல் நாம் செய்வதன் மூலமாக அவளோடு நாம் நாட் அன் ஆர்குமெண்ட் பட் டயலாக், அவளோடு உரையாடல் செய்யும் பொழுது அவளுக்குள் இருக்கக்கூடிய சிறப்பின் தன்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே நம்முடைய செயல்பாடு எவ்வாறாக இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வாறாக வெளிப்படுத்தப்படுகிறது, நம்முடைய பகிர்ந்தளித்தல், நாம் எவ்விதமாக நம்மை சுற்றியுள்ள மக்களிடத்திலே இயேசுடைய அன்பை வெளிப்படுத்துகிற கருவிகளாக இருக்கிறோம். அநேக நோயாளிகள், கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அனாதைகள், வாழ்விழந்த மக்கள் அனைவருக்கும் நாம் என்ன கிறிஸ்துவுடைய அன்பை நாம் செய்கிறோம். அன்றைக்கு மதர் தெரேசா அவர்கள் இந்தியாவுக்கு வந்து அவர்கள் பல சமயத்தின் மக்களுக்கு அவர்கள் பணியாற்றினார்கள். அநேக கிறிஸ்துவை ருசித்தார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா, கிறிஸ்துவனுடைய சாரம் இருக்கிறதா? உன்னை என்னை பார்த்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்களா? ஒரு வட இந்தியாவில் ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் 18 ஆண்டுகள் அவருடைய பள்ளியிலே திருமறை கொடுக்க தடை விதித்திருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய 2 ஆசிரியர்களை அழைத்து அவர்கள் ஊதியத்தை எடுத்து வரும்படியாக வங்கிக்கு அனுப்பினார்கள். அவர்கள் பணத்தை எடுத்து திரும்பி வருகிற வேளையிலே அந்த பணம் தவறவிடப்பட்டது. ஆசிரியர்கள் வந்து மிகவும் பயத்துடன் தலைமை ஆசிரியரிடத்திலே அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது தலைமை ஆசிரியருடைய பயங்கரமான அவர்கள் திட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் அந்த தலைமை ஆசிரியரை தேடி ஒரு ஆட்டோ டிரைவர் அங்கு வந்தாராம். அப்பொழுது அவருடைய கரங்களிலே இந்த ஆசிரியர்கள் விட்ட அந்த பணப்பை அவரிடத்தில் இருந்தது. இப்படி கண்டவுடன் மிக்க மகிழ்ச்சி. அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பணப்பையை தலைமை ஆசிரியரிடத்தில் கொடுத்தாராம். அதை பார்த்த தலைமை ஆசிரியரிடத்தில் கேட்டாராம், இவ்வளோ பணம் இருக்கிறதே, உனக்கு ஆசை இல்லையா? அப்புறம் சொன்னாராம், இல்லை, எனக்கு ஆசை இல்லை. எப்படி? அவர் சொன்னாராம், என்னுடைய மகளுடைய பள்ளியிலே கொடுத்த ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அந்த புத்தகத்தில் பிறருடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக, பிறருடைய பொருள் மீது ஆசைப்படாதிருப்பாயாக என்ற வசனங்கள் நான் படித்து அறிந்ததினாலே நான் அவற்றின் மீது நாட்டம் இல்லாதவனாக மாறினேன். ஆனால் அதை வாசிக்க முன்பாக அப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்று தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய வேத புத்தகத்தை திருமறை எடுத்து அந்த தலைமை ஆசிரியரிடத்திலே காட்டினானாம். இன்னும் படித்து கொண்டே இருக்கிறேன் நேரம் கிடைக்கும் பொழுது. அப்பொழுது இன்னும் எனக்குள் இருக்கக்கூடிய தன்மைகள் மாற்றப்பட என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே இந்த தலைமை ஆசிரியர் உள்ளத்திலே குத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நான் தடை செய்யப்பட்ட இந்த திருமறையை என் பள்ளியில் இருக்கக்கூடிய 3000 பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு அனுமதி அளித்து அவர்கள் வழங்கினார்களாம். ஒரே ஒரு ஆட்டோ டிரைவர் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் 3000 பேருக்கு நற்செய்தி பகிரப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பை நான் வெளிப்படுத்தும் பொழுது நான் இந்த பல்சமய சூழலில் ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற சகோதரனாய் சகோதரியாய் நான் வாழ்ந்து கடவுளுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்ட, கடவுளுடைய வருகைக்கான பாத்திரங்களை ஆயத்தப்படுத்த கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தில், இந்திய தேசத்தில், உலகத்தில் நம்மை த பிரசன்ஸ் என்று சொல்லுகிற கடவுளுடைய இருப்பு நிலை என்று சொல்லுகிற இந்த தன்மையானது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று. பிரசன்ஸ் இந்த மல்டி ஃபெய்த் சொசைட்டி, இந்த பல்சமய சூழலிலே நம்முடைய இருப்பு நிலை கிறிஸ்துவை காட்டுகின்ற வாழ்வை வாழ ஆண்டவர் நமக்கு அருள் தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். நாம் கேட்ட வார்த்தைகளை நாம் நினைத்து இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே. ஜெப நிலையில் இருந்தவாறு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம், ஆண்டவரே, நான் எவ்வளவாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் அறியாதிருந்த காலங்களை மன்னிக்கின்றீர், அறிந்த பிறகு நான் வாழ்கிற வாழ்வை நீர் ஏற்பதில்லை.
இயேசுவை வாழ்க்கையில் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் அல்ல. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. வாய் சொல்லால் நேசித்தல் வாயெளிதாம், வாய்மை செயலுள்ளோ நல் அன்பராம். வாய் சொல்லால் நேசித்தல் வாயெளிதாம், வாய்மை செயலுள்ளோ நல் அன்பராம். உன்னதரே சோவின் அரசுயர, ஒளிவுப்பாய் உலகினில் இளங்கிடுவோம். உன்னதரே சோவின் அரசுயர, ஒளிவுப்பாய் உலகினில் இளங்கிடுவோம். இயேசுவை வாழ்க்கை காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் அல்ல. இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. ஆமாண்டவரே, பல் சமய சூழலில் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பை காட்டுகிறவர்களாக, பிறரை பாரபட்சம் இல்லாமல் பார்க்கிறவர்களாக, பிறருடைய தேவைகளை அறிந்தவர்களாக வாழ்ந்து உம்முடைய மகத்துவத்தை மேன்மையை காட்ட எங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். கேட்ட அதன்படி வாழ வளர கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அருளுரையை கேட்டு நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியாதை உற்பத்தி பிறந்தார். பொத்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுதினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசில் வீற்றிருக்கிறார். அவற்றில் உயிரோரும் மருத்துவம் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வீழ்த்துதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று உங்கள் அப்பத்தை எங்களுக்கு எடுத்து ஆறும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சாடாமல் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மைமையும் என்னென்றைக்கும் உடையகளே. ஆமேன். சபைக்குரிய அறிவிப்புகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கடுமையான காலகட்டங்களில் அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆலோசனையின்படி நாம் நம்முடைய வாழ்வை பாதுகாத்து கொள்வதும் தற்காத்து கொள்வதும் நம்முடைய கடமை. ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்வை தக்க வைத்து கொள்ள பாதுகாத்து கொள்ள உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அரசாங்கத்தின் மூலமாக பல தளர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் இப்பொழுது அதிகமாக மக்கள் நடமாட்டம், அதிகமான பணிகள், பயணங்கள் இருக்கிறதை நாம் அறிவோம். ஆகவே நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையோடு வெளியில் போனாலும் வந்தாலும் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த கோவிட்-19 என்கின்ற இந்த பயங்கரமான தொற்றானது யாரை அணுகும், யாரை தொடும் என்று தெரியாது. ஆனால் கடவுள் நம்முடைய பக்கத்தில் இருப்பதனாலே நாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். தொடர்ந்து இந்த நாட்களில் நம்மை பாதுகாத்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே விதமாக ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்த வண்ணமாக உங்களுடைய சந்தா காணிக்கைகளை ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 காணிக்கை பெட்டியில் பொதுவான காணிக்கை, தோத்திர காணிக்கை இவைகளை ஒரு பெட்டியிலும், சந்தா உரையை நீங்கள் இன்னொரு பெட்டியிலும் வந்து செலுத்த உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடியாதவர்கள் தெரிவித்தால் அதை பெற்றுக்கொள்வதற்கான ஒழுங்குகளை செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். வருகிற 1ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு வழக்கம் போல மாதத்தின் முதல் நாள் வழிபாடானது வலையதளத்தின் வழியாக ஆலயத்தின் மூலமாக வெளியிடப்படும். ஆகவே நீங்கள் காலை 6:30 மணிக்கு 1ஆம் தேதி காலை
இந்த மாதத்தின் முதல் நாள் வழிபாட்டிலே நீங்கள் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேராயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சில அறிவிப்புகள். உங்களுடைய பிள்ளைகளை விடுதியில் சேர்க்க விரும்பினால், ஹாஸ்டல் அவற்றில் சேர்க்க விரும்பினால் அதற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படுகிறது. அரக்கோணம் சிஎஸ்ஐ அந்திரேயா விடுதி, திருவள்ளூர் கவுடி செங்கல்பேட் பெண்கள் விடுதி, நகரி மாணவர் விடுதி, தாம்பரம் கார்லி விடுதி, கடலூர் சென்ட் டேவிட்ஸ் விடுதி ஆகிய விடுதிகளிலே பிள்ளைகளை சேர்ப்பதற்கான விண்ணப்பங்கள் அளிக்கப்படுகிறது. இதனுடைய விலை 30 ரூபாய். ஆயருடைய பரிந்துரை கடிதத்தோடு நீங்கள் விடுதி காப்பாளரிடத்தில் சென்று விண்ணப்பங்களை வாங்கி அதை நீங்கள் பேராய அலுவலகத்தில் நீங்கள் செலுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் ஆயரை நீங்கள் சந்திக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேவிதமாக அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் சிஎம்சி லூதியானா மருத்துவமனையில் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸாருக்கான விண்ணப்பங்கள் அளிக்கப்படுகிறது. அப்படி யாராவது நீங்கள் சேர விரும்பினால் ஆயரை சந்தித்து விவரங்களை தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேவிதமாக நம்முடைய பேராயத்திலிருந்து பேராயர்கள் ஒரு சுற்றறிக்கை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் கண்டக்ட் ஆஃப் பிசி எலெக்ஷன். நம்முடைய குருசேகர தேர்தலுக்கான விளக்கங்களை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே இந்த தேர்தலானது நடைபெற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் மார்ச் மாதத்திலிருந்தே இந்த கோவிட்-19 இந்த தொற்றானது ஏற்பட்டு ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படாமல் வழிபாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் அறிவோம். ஆகவே இந்த காலகட்டங்களிலே இந்த தேர்தலானது நடத்த முடியாமல் அதற்கு வேண்டிய ஆயத்தங்கள் திருச்சபைகளில் செய்ய முடியாத ஒரு காரணத்தினாலே கடந்த 18/8/2020 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி அன்று டயசிசன் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அவர்கள் ரிசால்வ் பண்ண தீர்மானத்தின்படி இந்த காலகட்டங்களிலே இந்த தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலையாக இருப்பதனாலே இவர்கள் சிஎஸ்ஐ சினாட் அவர்களுக்கு இந்த காரியங்களை குறித்து அவர்கள் ஆலோசனை அவருக்கான வழிகாட்டுதலை அவர்கள் நாடியிருக்கிறார்கள். ஆகவே சிஎஸ்ஐ சினாருடைய அட்வைஸும் அண்ட் டைரக்ஷனும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த அட்வைஸும் அந்த டைரக்ஷனும் வரும் வரை therefore it has been resolved to continue our functioning at the unit, pastorate and area level with the present arrangement until further orders. அதற்கான உத்தரவு வரும் வரை தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையே தொடர்ந்து இருக்கும் என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை. ஆகவே திருச்சபை மக்களாகிய நீங்கள் இதை தெரிந்தவர்கள், இன்னும் இதை பார்க்க முடியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபை, தென்னிந்திய திருச்சபை, நம்முடைய சென்னை பேராயத்தின் மக்களுக்கும் இதை தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த மறு உத்தரவு வரும் வரை சென்னை சிஎஸ்ஐ சினட் அவர்கள் மூலமாக ஆலோசனை பெற்று மறு உத்தரவு வரும் வரை தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையே தொடர்ந்து இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தநாள் திருமணநாள் காணொளி பெயர்களை வாசிக்கின்றேன். தூய மத்தேயு ஆலயத்தின் பிறந்தநாளை காணுகிறவர்கள் 30ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை மிஸ்டர் ஆப்ரஹாம், மிஸ்ஸஸ் அருள் அற்புதமணி, மிஸ்டர் அவினாஷ் பீட்டர், மிஸ்டர் ஜாக்சன் ராபர்ட், மிஸ்டர் ஜான் அகஸ்டஸ், மிஸ்ஸஸ் சரோஜா தவிதா, மிஸ்ஸஸ் ஸ்னேகா. 31ஆம் தேதி திங்கட்கிழமை மாஸ்டர் கெவின் இம்மானுவேல் ரோலன், மிஸ்ஸஸ் வி பிரசன்னா. 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மிஸ்டர் டெய்சி ஜான், மிஸ்டர் செல்வகுமார், மிஸ்டர் வருண் ராஜ். 2ஆம் தேதி மிஸ்டர் ஆக்ஸ்லின் தேவகுமார், மிஸ்ஸஸ் பெட்சி பாரதி, மிஸ்டர் தேவராஜ் திலக்கர்,
Mrs. Jacqueline Jairani, Mrs. Jaya Jenner, Mr. Navin Jebaraj. 3ஆம் தேதி வியாழன் மிஸ் ஏஞ்சல் மாஸ்டர் கேலப் ஜோயல். 4ஆம் தேதி மிஸ்டர் சார்ல்ஸ் ஜான்ராஜ், மிஸ்ஸஸ் லீலா லார்ஷன், மிஸ்டர் மதுமதி, மிஸ்டர் வின்சென்ட் ராஜ். 5ஆம் தேதி மிஸ் சரண்யா, மிஸ்டர் பக்தகுமார், மிஸ்டர் ஜெனோவின், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ், மிஸ்ஸஸ் மெர்சி வனிதா, மிஸ்ஸஸ் ராணி சாமியல் ஆகியவர்கள் மத்திய ஆலயத்தை சார்ந்தவர்கள் பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். சிஎஸ்ஐ குட் ஷெப்பர்ட் சர்ச் 2ஆம் கட்டளை சபையில் சார்ந்தவர்கள் 30ஆம் தேதி மிஸ் குமாரி, வெற்றி சிலுவை ஆலயம் ஆகாஷ் நகர் 30ஆம் தேதி ஜான்சி ஆகியவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை காணுகிறார்கள். திருமண நாளை காணுடைய பெயர்களை வாசிக்கிறேன். தூய மத்திய ஆலயத்தை சார்ந்தவர்கள் 30ஆம் தேதி இன்று மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தர்மகன் ஞானதுரை, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிலிப் தினகர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சந்தோஷ்குமார், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாமியல். 31ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சாமியல். 1ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டேவிட், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கோயில்ராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வைஸ்லின் தாஸ் மதுரம். 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சார்லஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் லெமுவெல். 4ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜேக்கப் ராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜெகன். 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ரூபன் முனுசாமி ஆகியவர்கள் திருமண நாளை காணுகிறார்கள். கடந்த வருடம் முழுவதும் வழிநடத்தி வந்த ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே பிள்ளைகளை புதிய நன்மை நாளும் கிருபை நாளும் நிரப்புவாராக. இவளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பிறந்த நாளும் திருமண நாளும் காணுங்கள் பிள்ளைகளை புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை நிரப்பி இன்னும் பல ஆண்டுகளை காண கர்த்தர் கிருபை செய்யும். இம்மட்டும் இந்த காலகட்டங்களிலே பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்புக்காக, நம்முடைய வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய அருளும் ஆசீர்வாதம் பிள்ளைகள் வாழ்விலே நிறைவாக இருந்து வழி நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர் திரு பிரின்ஸ் ஜெபராஜ் அவருடைய மகள் ஜெமி அவருக்கு திருமணமாகி இன்றைக்கு ஜெமியும் அவருடைய கணவன் அதிசர சாமியலும் கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியாக இங்கே வந்திருக்கிறார்கள். நம்முடைய தூய மத்திய ஆலயத்தின் சார்பிலே பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். பிள்ளைகள் துவங்கியிருக்கக்கூடிய புதிய இல்லற வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக திருச்சபை மக்களாக நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளில் புதிய இல்லற வாழ்வின் பயணத்தை துவங்கியிருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே ஜெமிக்காக, அருமையான தம்பி அதிசய சாமியலுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பிள்ளைகளோடு இணைந்து எப்பொழுதும் ஆண்டவரே நீர் இந்த உலக வாழ்க்கையின் இன்பத்தையும் ஆண்டவரே எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுத்து பிள்ளைகள் உமக்கு மகிமையாய் குடும்பத்துக்கும் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை மட்டுமாய் ஆண்டவரே குடும்பங்களிலே திருச்சபையிலே நீர் வளர்த்தீர், வாழ்வு கொடுத்தீர். இப்பொழுது இருவருமாக பயணிக்கக்கூடிய இந்த உலக வாழ்வின் பயணத்தில் ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் இருந்து உன்னத ஆசீர்வாதங்கள் உலக ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை நிரப்பி எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கடினமோ கண்ணீரோ ஆண்டவரே வராதபடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளுக்கு இப்படி நிறைவான நன்மைகளை தாரும். சகோதரன் பிரின்ஸ்க்காக அப்படி துணைவியர் வேலைக்காக ஜெபிக்கின்றோம். மகளுடைய திருமணத்துக்காக இதே சன்னிதானத்திலே ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை கண்டு நன்றி செலுத்தும்படியாய் பிள்ளைகள் வந்திருப்பதை அறிவீர். அவர்களையும் குடும்பத்தை கூட ஆசீர்வதியும். தொடர்ந்து நம்முடைய திருக்கரங்களுக்குள்ள பிள்ளைகளை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம் திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு நல்ல சமாதானம், சந்தோஷம், சுகபலன் நீங்கள் துவங்கி இருக்கக்கூடிய புதிய இளர் வாழ்வின் பயணத்தில் கட்டளையிட்டு வழிநடத்துவாராக. ஆமேன்.
மீண்டும் ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக நம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையில் 75வது பாடல் இவரே பெருமான் மற்ற பேர் அல்ல பூமான் என்கின்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 75. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த கடைசி ஓய்வு நாளில் நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்மை வழிபடும்படியாய் நீர் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆலயத்திலிருந்து நடத்தப்பட்ட இந்த ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளவும், கர்த்தர் எங்களை தாங்கி வழிநடத்தி வந்த இந்த 8வது மாதத்தின் நிறைவான ஆசீர்வாதங்களை எண்ணி பார்க்கவும், ஒரு புதிய மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கப் போகிறோம். அந்த மாதத்துக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படவும் நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இன்றைய காலகட்டங்களிலே சமுதாயத்தில் ஆண்டவர் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையின் மத்தியிலே பல சமயங்கள் ஆண்டவரே, பல கலாச்சாரங்கள், பலவிதமான பண்பாடுகள் நிறைந்த இந்த இந்திய நாட்டில் கிறிஸ்தவர்களாக நாங்கள் எவ்விதமாக சாட்சியாய் வாழ வேண்டும், வாழ முடியும் என்று இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆகவே இந்த பல்சமய சூழலில் நாங்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் இருப்பதினாலே அந்த சிறுபான்மையானது இந்த பெரும்பான்மையான மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ள வாழ்வாக இருக்கும் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டினீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில், வாழ்கிற இடங்களில், போகிற இடங்களில், பணியாற்றுகிற இடங்களிலே நீரே எங்களை கருவிகளாக எடுத்து உம்முடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களை திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய குடும்பங்கள்,
நாங்கள் செய்கிற பணிகள், வியாபாரம், தொழில், ஊழியம் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய போரூர் குருசேகரத்திற்காக, ஆண்டவரே, தூய மத்தேயு ஆலயத்தின் இறைமக்களுக்காக, யோவான் ஆலயத்தின் இறைமக்களுக்காக, நல்மேய்ப்பர் ஆலயத்தின் இறைமக்களுக்காக, வெற்றி சிலுவை ஆலயத்தின் இறைமக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையினுடைய ஆண்டவரே தேவைகள், குடும்பங்கள் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த போரூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தீமையானது விரைவில் அகற்றப்பட, மாற்றப்பட இங்கு வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். குறிப்பாக இந்த கோவிட் ஆண்டவரே தொற்றுனாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவரே சுவாமி, ஒவ்வொரு மக்களையும் விரைவிலே நீர் குணப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த பணியில் இணைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு வேண்டிய நம்முடைய கிருபைகளை தந்து, பாதுகாப்பை தந்து நீ அவளை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பேராயத்துக்காக, பேராயத்துள்ள அனைத்து குருமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நற்செய்தி பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து அப்படி நாமத்தை மகிழ்ப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்திய நாட்டிலே நடக்கக்கூடிய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. கேட்க மறந்த அனைத்து நன்மையினாலும் நிரப்பம் ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான இயற்கையின் சீற்றங்களிலிருந்து எங்களை நீர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகிற புதிய மாதம் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். கேட்க மனதை நன்மையினால் நிறைப்பெறலும் துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியம், ஆசீர்வாதம் வழிநடத்தல் அனைவரோடும் இன்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமேன். நிறைவு பாடலாக பாமாலையில் 256வது பாடல், விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா உம் மேன்மை அற்புதம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
இணைந்து ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காட் bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.